ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக கொளத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபாக்ஸ் டைல் வாங்கியிருக்காங்க. மீன் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு ஃபாக்ஸ் டைல் வாங்கியிருக்கேன். 30 ரூபா. இது பார்த்திங்கன்னா வலை ஃப்ரைஸ் வந்தால் ஃப்ரைஸ் பிடிக்கிறதுக்காக வலை வாங்கியிருக்கு. பார்த்திங்கன்னா பர்பிள் பெரி டம்போ இயர். கவரில் அவ்வளோங்க தெரியல பாருங்கள். பர்பிள் பெரி டம்போ இயர் இது. இதில் ஒரு பேர் வாங்கிட்டு வந்திருக்கோம் ப்ரீடிங்காக. இது வந்து மிக்சடு கப்பி வாங்கிட்டு வந்திருக்கோம். ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவர்லேயே குட்டி போட்டுட்ருக்கு. ரெட் சில்லி மொசைக்கு கவர்லேயே குட்டி போட்டிருக்கு. தெரியுதுங்களா குட்டி? க்ரீன் ஷேடு இருக்கும். க்ரீன் ஷேடு மிக்சிங்காக வரும். இதில் ஒரு பேர் எடுத்துருக்கோம். பாருங்கள், சேட்டை தாங்க முடியல இவனோடது. என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க எனக்கு சாப்பிட்றதுக்குன்னு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா பொம்பளை பிள்ளை. இது பார்த்திங்கன்னா மெட்டல் ரெட்டு அப்படின்னு சொன்னாங்க. ரெட்டுங்களா? அது நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதில் ஒரு பேர் எடுத்துருக்கோம். அப்புறம் ஃப்ரைஸ்க்கு போடுறதுக்கு மைக்ரோ பில்லட்ஸ் இது ஒன்று வாங்கியிருந்தோம் குளத்தூரில். டேப்லெட் இது வந்து ஆப்டிமியா ஹேட்ச் பண்ணுறதில்ல, டீ கேப்சூல் சொன்னாங்க. ஃப்ரைஸ்க்கு அப்படியே போடலாமா தண்ணியில் கலந்து. அது ஒரு அட்டை வாங்கியிருக்கோம். 100 ரூபாய் அது. அப்புறம் கொஞ்சம் கனெக்டரு இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் செராமிக் இந்த கல் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் மீனுக்கு நல்லதுன்னு வாங்கி போடலாம். இது ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொளத்தூரில் ப்ரீடிங்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் ஹெச்பி ப்ளூவில் ஒரு பேர் வாங்கிட்டு வந்தேன். அது உள்ளே இருக்குது. அதில் ஃப்ரைஸ் வந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துருந்தேன். அதில் குட்டிங்க இருக்குது. ஒரு 20-25 குட்டிங்கிட்ட இருக்குது. இதில் தான் இருக்குது. வாங்கிட்டு வந்த வீடியோ ப்ரீடிங்கு இது எதுவுமே நான் போடுறேன் வீடியோஸு கண்டினியூவாக. இப்போ இந்த இம்போர்ட்டட் கட்பீஸை ப்ரீட் பண்ணுற வீடியோஸ்லாம் வரும் நம்ம சேனலில் கண்டினியூவாக. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இம்போர்ட்டட் கட்பீஸு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ரீடிங்க்கு நீங்கள் என்னென்ன கட்பீஸ் சொல்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து ப்ரீட் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அடுத்து எந்த கட்பீஸ் வாங்கி நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ணலான்ட்டு. அது பாருங்கள், இப்போ நம்ம ப்ரீடிங்க்காக டப்பு ஏற்கனவே தண்ணிலாம் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது அப்புறம் இங்கே ஒரு ட்ரை, அப்புறம் பின்னாடி ஒரு டப்பு இருட்டாக இருக்குது. நான் பகலில் ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ. பார்த்தீங்களா, நான் வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. மீனை பிடிச்சி தின்ன முடியுமா அப்படின்னு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இப்போ வாங்கிட்டு வந்த ரெட் சில்லி மொசை குட்டி போட்டுருச்சு கவர்லேயே. அதில் குட்டி இவ்வளோ இருக்குது, தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டினியூவாக வரும் உங்களுக்கு. அடுத்து என்னென்ன கட்பீஸ் ஆட் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த 4 வெரைட்டியும்
டெம்பரேச்சரில் போட்டுடலாம். தண்ணி கண்டிஷன் ஆகிறதுக்கு இந்த தண்ணி டெம்பரேச்சரும் இந்த டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகி இந்த மீனை இதில் விடுறதுக்கான கண்டிஷன் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த டப்பில் போட்டு வச்சுக்கலாம். நான் இந்த ஒரு டப்பில் மட்டும் போட போகிறதில்ல, எல்லா மீனையும் தனித்தனியாக தான் போட போகிறேன். ஒரே டப்பில் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் எப்போ வாங்கினாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மீன் கடைக்காரங்க கொடுத்த தண்ணியோடு ஊற்றிடாதீங்க, மீனை மட்டும் தனியாக அதில் எடுத்து போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சி, 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சி. இதில் இப்போ நம்ம இதில் விட போகிற வெரைட்டி மட்டும் எடுத்துகிட்டு மீதி வெரைட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு வேறு செட்டிங் பண்ணணும். இப்போ நம்ம இதில் பர்பிள் பெரி டம்போ இயர் தான் விட போகிறோம் ப்ரீடிங்காக. குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க. பர்பிள் டம்போ இயர் குவாலிட்டியாக இருக்குது. பர்பிள் பெரி நல்லா இருந்துச்சு. நான் ஒரு பேர் எடுத்துருக்கோம், பார்க்கலாம் எப்படி ப்ரீடிங் ஆகுதுன்னு. இப்போ அதில் உள்ள விட்டுடலாம். ஃபீமேல் நல்லா சைஸாக இருக்காங்க. பார்க்கலாம் ப்ரீடிங் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. இதுதான் ப்ரீடிங் செட்டப்பு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இதில் தாங்க இன்னொரு பேர் கட் பீஸ் விட போகிறோம். தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்ச தண்ணி. ரெட் சில்லி டம்போ இருக்கு. இந்த டப்பு தான் செட் பண்ணியிருக்கோம். நம்ம இது மிக்சட் கப்பியை விட்டுலாங்க. 20 பீஸ் இருக்குதுல. இந்த கப்பியை நம்ம இந்த டப்பில் செட் பண்ணலாம். கையில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி உள்ள ரூம்லேயும் ஹாலில் தொட்டியில் இருக்குது. தொட்டி போட்டிருக்கு நிறையா. அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக இந்த டப்பில் ரிலீஸ் பண்ணிடலாம். எல்லாருமே நைட்டு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப காலையில் காட்டுறேன். பாருங்கள், எல்லாரையும் உள்ள விட்டாச்சு இந்த டப்பில். இவங்களோட ப்ரீடிங் ரிசல்ட்டையும் பார்க்கலாம்.
எந்தெந்த கலரில் ப்ரைஸ் வருதுன்னு. மொத்தம் 20 பீஸ் இருக்குது உள்ள. ஒரு பேர் கப்பி நம்ம இது வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மீன் இறக்க சான்ஸ் இருக்குது. அதனால் பழைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாஸ்கோ க்ரீன் ப்ளூ ஷேடுன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி வருதுன்னு ஆல்ரெடி குட்டி போட்டுருச்சிங்க. பாருங்க, ஒரு குட்டி போட்டிருக்கு பாருங்க. குட்டியா ஆல்ரெடி கவர்லேயே போட்டுட்ருக்கு குட்டி. கண்டிப்பாக அவங்க குட்டி போட்டுருவாங்க கூட. மாஸ்கோ க்ரீன் விட்டுறலாம். இதில் கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டுடலாம். ஆல்ரெடி அவங்க குட்டி வச்சுருக்காங்க. ப்ரீடிங் போடலை, குட்டியை விட்டுருக்காங்க. அங்கேயே ப்ரீட் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு குட்டி போட்டிருக்காங்க. மாஸ்கோ க்ரீன். ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டுக்கலாம். குட்டிங்க போட்டால் ஹைடிங் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களை இறக்கி விட்டுலாம். இவங்க வந்து பிளாட்டினம் ரெட் அப்படின்னு சொன்னாங்க. தரவங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்லா இருக்குது. வாங்க விட்டுலாம். ட்ரைனிங் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்த கப்பீஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. டைம் இல்லை, மணி இப்போயே 10:30 மணி ஆயிடுச்சு. சும்மா செட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் கிளியராக என்னென்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.